கர்நாடகாவில் உள்ள சிரவணபெலகொளாவில் உள்ள பாகுபலியின் சிலைதான் இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமணச் சிலை. இவர் கோமதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த சிலையின் உயரம் 57 அடி. சமணத்தில் பிளவு. சமண காஞ்சியை பற்றி பார்ப்போம். சமண காஞ்சி கிபி பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்த முக்கியமான சமயங்களில் சமணமும் ஒன்று. பல்லவ மன்னரான மகேந்திரவர்மன் சமண சமயத்தை சார்ந்தவர். அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரின் தாக்கத்தால் அவர் சைவ சமயத்துக்கு மாறினார். தற்போதைய காஞ்சி நகரத்துக்கு அருகில் சமண காஞ்சி அமைந்திருக்கிறது. அங்கே சமண கோயில்களை நாம் காணலாம். அவற்றுள் முக்கியமானது திருப்பருத்திக்குன்றம் சமண கோயிலாகும். இக்கோயிலின் கூரையில் மகாவீரரின் வாழ்க்கை கதை ஓவியமாக வரையப்பட்டுள்ளது. புத்தரின் நெருக்கமான சீடராக இருந்தவர் ஆனந்தன். அவர் ஒருமுறை புத்தரிடம் பெண்கள் துறவியாக முடியுமா என கேட்டார். அதற்கு புத்தர், பெண்கள் உலக இன்பங்களையும் ஆடம்பரங்களையும் துறந்தால் அவர்களும் ஆண்களைப் போல துறவியாக முடியும், மெய்யறிவையும் அடைய முடியும் என்றார். வட இந்தியா வடக்கே காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கே கோதாவரி வரை பரவியிருந்தது. இங்கு காசி, கோசலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, மல்லா, சேதி, வட்சா, குரு, பாஞ்சாலம், மத்சயம், சூரசேனம், ஆசாகம், அவந்தி, காந்தாரம், காம்போஜம் என்று 16 மகாஜனபதங்கள் தோன்றின. ஈரானில் அசிரிய பேரரசும் இந்தியாவில் மகத பேரரசும் உருவாக இரும்பு கலப்பை சார்ந்த விவசாயம் வழிவகுத்தது. மௌரிய பேரரசில் மொத்தமுள்ள 33 கல்வெட்டுகளில் 14 முக்கியமான பாறை கல்வெட்டுகள், 7 தூண் பிரகடனங்கள், 2 கலிங்க கல்வெட்டுகள், இவை போக சிறு பாறை கல்வெட்டுகளும் தூண் பிரகடனங்களும் உண்டு. மௌரிய பேரரசு பற்றி, குறிப்பாக அசோகரின் தம்ம ஆட்சியை பற்றி அறிய இவை மிகவும் நம்பகமான ஆதாரங்களாக திகழ்கின்றன. சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதினார். இது மௌரிய ஆட்சி நிர்வாகம் பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறது. மௌரிய ஆட்சி நிர்வாகம் பற்றி எடுத்துரைக்கும் நூல் அர்த்த சாஸ்திரம்.